என்னைக்கெல்லாம் அது அதிசயமா போன வீடியோல தான் என் தம்பி பத்தி பெருமையா பேசியிருந்தேன். ஆனா, அந்த யூடியூப் அல்காரிதத்துக்கே அது வந்து பொறுக்கல. என் சொந்த வாய்ஸ்ல தான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா, அது ஆட்டோமேட்டிக்கா ஏஐ வாய்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிருது. 3 தடவ வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பெங்களூர்ல எடுத்த வீடியோ தான் 10th ஃப்ளோர்ல வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்கதா சொல்லியிருந்தாங்க. சரின்னு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் வந்து போயிருந்தோம். அங்கேருந்து சிட்டியோட வியூ வந்து அவ்வளோ அழகா இருந்தது. ஃபுல்லாமே வந்து அபார்ட்மெண்ட் தான். அதே மாரி நீட்டாவுமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி அபார்ட்மெண்ட்குள்ள அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, கிளைமேட்டுமே நல்லா இருந்தது. தே ஆர் லிவிங் இன் த டிஃப்ரெண்ட் வேர்ல்டுங்கிற மாரி தான் இருந்தது. நைட்டில் அவ்வளோ ஹாப்பனிங்காக அத்தனை பேர் வந்து பிஸியாக வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க, அங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் தான். அதே மாதிரி நான் மெட்ரோஸில் இருக்க நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளூ லைன், பர்பிள் லைன், க்ரீன் லைன், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்ரோ சர்வீஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லேயே இருந்தாலுமே நல்லாயிருக்கும். அவ்வளோ ஹைடெக்காக வந்து அட்வான்ஸ்டாக நிறையா வந்து டெவலப் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு எதையும் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே வந்து எல்லாமே நம்ம டோர் ஸ்டெப்புக்கு வந்துடும். மெயினாக நமக்கு தேவைப்பட்டது காசு தான். காசு இருந்தால் ஹாப்பனிங்காக நம்ம வந்து பெருசாக ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து பில்ட் பண்ண முடியாது. யார்கிட்டயும் எக்ஸ்ட்ரா வந்து பேச முடியாது. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. மெட்ரோல வரவே யோசனை, இந்த இந்திரன் படத்துல வர மாதிரி கம்ப்ளீட்டா ஷட் டவுன், எங்கேயுமே பவர் இருக்காது அப்படின்னா, நாள் கணக்குல எல்லாம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்?